ஆகஸ்ட் 18, 19 ரெண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா சிவ்தாஸ் மீனா. ஸோ இந்த சிவ்தாஸ் மீனா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடோட தலைமை செயலராக இருந்தவர் தான் சிவ்தாஸ் மீனா. அவரை தான் இப்போ தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. அப்போது இப்போ 50வது புதிய தலைமை செயலராக யாரை நியமிக்க இருக்காங்க அப்படின்னா முருகானந்தம் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்க இருக்காங்க. பட் அது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கருணாநிதி நாணயம். ஸோ கருணாநிதி அவர்கள் பெயரில் வந்து அந்த 100 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட நினைவு நாணயம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 1924 to 2024 அப்படிங்கிற இந்த இயர், ஓகேவா, அவர் பிறந்த இயர் அண்ட் இப்போ வந்து இந்த வருஷத்தோட 100 வருஷம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி அவரோட கையெழுத்தில் எழுதின மாதிரியே ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. அதே போல் கலைஞர் எம் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு அப்படின்னு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் அந்த காயினில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த காயினை யார் வெளியிட்டாங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக அப்படின்னா, ஸோ கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம், ஓகேவா. அதனால் அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சமத்துவபுரம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார், உழவர் சந்தை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். ஸோ சைக்கிள் ரிக்ஷா, அதுக்கு சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கருணாநிதி அவர்கள் பீரியடில் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வேணால் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 78வது மாநில சீனியர் நீச்சல் போட்டி. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் தான் நடந்துச்சு. இதில் வின் பண்ணது யாருன்னா STAT சென்னை அப்படிங்கிற ஒரு அணி தான் வந்து இந்த அணி தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுடுமண் முத்திரை, கல்பந்து, விளக்கு, கல்லாலான சில்வெட்டு. ஸோ இதெல்லாம் எங்கே நடைபெற்ற அகழாய்வில் கிடச்சிருக்குன்னா வெம்பக்கோட்டை. ஸோ இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வு அப்படிங்கிறது வெம்பக்கோட்டை பிளேஸ் வந்து எங்கே இருக்குது, விருதுநகரில் இருக்குது. ஸோ விருதுநகரில் வைப்பாற்றின் கரையோரத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் தான் நடந்துட்டுருக்குது இப்போ. ஸோ அதில் தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஃப்ளட் வாட்ச் இந்தியா 2.0 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ஸோ இது வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா மத்திய நீர் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜல் சக்தி அமைச்சகம் இருக்காங்கல்ல, அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்நேர அந்த வெள்ள பாதிப்புகள். ஸோ இப்போ வெள்ள பாதிப்பு வருதுன்னா அதை முன்கூட்டியே கண்டறிந்து சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இந்த ஃப்ளட் வாட்ச் இந்தியா 2.0 அப்படிங்கிற மொபைல் ஆப் வந்து பங்களிக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மை யுவா ஸ்கீம். ஸோ இது என்ன மை யுவா ஸ்கீம் அப்படின்னா முக்கிய மந்திரி யுவா உதயம் விகாஸ் அபியான். ஸோ யுவா அப்படின்னால என்னதான் அப்படின்னா யூத்துக்கான ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் கொண்டு வரப்பட்டிருக்குது. இது எதற்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இளைஞர்களை தொழில் முனைவோராக தயார்படுத்துதல், ஓகேவா. ஸோ இளைஞர்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஜஸ்ட் லைக் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நான் முதல்வன் திட்டம் மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த மை யுவா அப்படிங்கிற ஸ்கீம். இன்னோவேட்டிவ் சைனைட் சென்சார். ஸோ இது என்ன சைனைட் சென்சார் அப்படின்னா இது வந்து ஒரு புதுவிதமான சென்சார். இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைனைடு இருக்கக்கூடிய ஏரியாஸில் எல்லாம் அங்கே இருக்கிற இப்போ ஒரு குடிநீர் ஆகட்டும் இல்லைனா அங்கேருந்து தயாரிக்கப்படுற உணவு ஆகட்டும் அதோட பாதுகாப்பெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இன்னும் எந்த அளவுக்கு அதோட பாதுகாப்பை மேம்படுத்தணும், அந்த மாதிரியான நோக்கங்களுக்காக தான் இந்த இன்னோவேட்டிவ் சைனைட் சென்சார் அப்படிங்கிறத கேரளா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. TNUSRBயோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சுனில்குமார். ஸோ TNUSRB என்னன்னு தெரியும், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது தான் இதோட தலைவர் சுனில்குமார் அவர்கள். அடுத்தது நந்தினி சஹாக்கர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் தான் நந்தினி சஹாக்கர் திட்டம். ஸோ இந்த திட்டம் எதற்கானது, பெண்களை வந்து பெண்கள் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து தொழில் ஏதாவது தொடங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதற்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த நந்தினி சஹாக்கர் அப்படிங்கிற திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 17வது திவ்ய கலா மேளா. ஸோ இந்த திருவிழா வந்து எங்கே நடந்துச்சுன்னா சத்தீஸ்கரில் நடந்துச்சு. ஸோ இது வந்து திருவிழாக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கேட்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராபின். ஸோ ராபின்னா என்னென்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மைக்ரோ கார்.
ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு காரு. நீங்கள் ராபின் கார் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும் நெட்டில். ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மைக்ரோ கார் தான் இந்த ராபின். இதுவும் முக்கியம். கட்டாய இராணுவ சேவை கொள்கையை அறிவித்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோஷியா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மிலிட்ரியில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி சர்டைன் பீரியட் அவங்க சொல்கிற பீரியடில் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டாய இராணுவ சேவை கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இதை ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்து இடையில ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எகெயின் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு AIM எய்ம் 174B அப்படிங்கிற ஒரு மிசைல் ஏவுகணையை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா USA அமெரிக்கா தான். ஸோ இது வந்து ஏர் டு ஏர் மிசைல். ஸோ இது எதற்காக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் எய்ம் 174B அப்படிங்கிற ஏவுகணையை USA லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சீனாவோட பெய்ஜிங்கில் தான் நடந்துச்சு. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட், இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட், இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஈரானில் நடந்திருக்கும். இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் எங்கே நடந்திருக்கும்? சவுதி அரேபியாவில் நடந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீரோட டிஜிபியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா நளின் பிரபாத். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து அதை ரத்து பண்ணிட்டாங்க. பட் அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எது 370 இல்லையா. இப்போ இதை வந்து தூக்கிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது எப்போ நீக்கப்பட்டிருக்கும்? ஆகஸ்ட் 5, 2019. இந்த டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. அடுத்தது இன்றைக்கி வந்து என்னென்ன டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே, உலக புகைப்பட கலைஞர்கள் தினம். ஓகேவா. ஸோ அது எப்போனா ஆகஸ்ட் 19. உலக மனிதநேய தினம், வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டே அப்படிங்கிறதும் ஆகஸ்ட் 19 தான். வேர்ல்ட் சான்ஸ்கிரிட் டே அப்படிங்கிறதும் ஆகஸ்ட் 19 தான். ஓகேவா. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் செம்மொழி தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடப்பட இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே போல் பாருங்கள் ரக்ஷபந்தன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 19. ஸோ ரக்ஷபந்தன் அப்படிங்கிறது நம்ம எதற்காக செலிப்ரேட் பண்ணுவோம்? ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் அதை வந்து வலுப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ரக்ஷபந்தன். பட் இதுக்கான ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டாக யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டைமில் எதற்காக இவர் இதை ஸ்டார்ட் பண்ணாருன்னா வங்க பிரிவினை, பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பா? கர்சன் பிரபு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ வங்க பிரிவினை அஃபிஷியலாக எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த எப்போ அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஓகேவா. ஸோ அந்த டைமில் என்ன வங்க பிரிவினை எதற்காக மெயினாக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் தனியாக ஹிந்துக்கள் தனியாக பிரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது. பட் இது அப்படி ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இது நடக்கலை. என்னாச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க இல்லையா. அவங்கக்கிட்ட இருக்கிற யூனிட்டி வந்து இன்னுமே அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் தான் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரக்ஷபந்தன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ரக்ஷபந்தனோட ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது எப்போ திருப்பி வாங்கப்பட்டுச்சு? 1911 லார்ட் ஹார்டிஞ்ச் அவர் வந்து இருக்கிறப்ப அவர் வந்து அதை ரிப்பீல் பண்ணிடுவார். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரக்ஷபந்தன் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் சிவதாஸ் மீனா. கருணாநிதி அவர்களோட அந்த நூற்றாண்டு நினைவு நாணயம் 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ மேபி கேட்கலாம் எத்தனை ரூபாய் காயின் வந்து வெளியிட்டிருக்காங்க, 10 ரூபாயா 100 ரூபாயா 50 ரூபாயா அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அசால்ட்டாக விட வேண்டாம். 78வது மாநில சீனியர் நீச்சல் போட்டி சென்னையில் நடந்துச்சு. அதில் வின் பண்ணது STAT சென்னை அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. சுடுமண் முத்திரை, கல்பந்து, விளக்கு, கல்லாலான சில்வெட்டு இதெல்லாம் எங்கே நடைபெற்ற அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? வெம்பக்கோட்டை. ஃப்ளட் வாட்ச் இந்தியா 2.0 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை யார் தொடங்கியிருக்காங்க? மத்திய நீர் ஆணையம், ஜல்சக்தி அமைச்சகம். மை யுவா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் தொடங்கப்பட்டிருக்கு? உத்தரப்பிரதேஷில். இன்னோவேட்டிவ் சைனைட் சென்சார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிற யூனிவர்சிட்டி கேரளா யூனிவர்சிட்டி. TNUSRBயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் சுனில்குமார். நந்தினி சஹாகர் அப்படிங்கிற திட்டம் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சகம் தொடங்கி வச்சிருக்கிற ஒரு திட்டம்.
17வது திவ்ய கலா மேளா அப்படிங்கிறது வந்து சத்தீஸ்கரில் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ராபின் அப்படின்னா என்னென்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மைக்ரோ கார். அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மைக்ரோ காரோட நேம் என்ன? ராபின். கட்டாய இராணுவ சேவை கொள்கை எந்த நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க? குரோஷியா. எய்ம் 174B ஏவுகணை எந்த நாடு லான்ச் பண்ணியிருக்காங்க? USA. இன்டர்நேஷ்னல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட் சைனாவில் நடந்துச்சு. ஜம்மு காஷ்மீரோட டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் நளின் பிரபாத். வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே, வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டே, வேர்ல்ட் சான்ஸ்கிரிட் டே, ரக்ஷபந்தன். ஸோ 4மே எப்போ தான் அப்படின்னா ஆகஸ்ட் 19 ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.